பகுதியில் உள்ள அகிலா ஈட்ஸ் குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் தேர்தல் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட செம்பாக்கம் பகுதியில் உள்ள அகிலா ஈட்ஸ் குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் தேர்தல் சிறப்பாக நடைபெற்றது. 2020 முதல் இயங்கி வரும் இந்த குடியிருப்பு பகுதியில் 300க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். 3 பகுதியாக உள்ள இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஒவ்வொரு பகுதிகளிலும் 13 மாடிகளுக்கு மேல் உள்ளது. இந்த தேர்தலுக்கு மதன்குமார் மற்றும் நரேன் 2 நபர்கள் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் 173 வாக்குகள் செலுத்தப்பட்டது. அந்த வாக்குகள் அடிப்படையில் நரேன் 11 வாக்குகள் மற்றும் மதன்குமார் 162 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவருக்கு குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த தேர்தல் பொறுப்பாளராக பாஸ்கர் மற்றும் அவருக்கு துணையாக வெங்கடகிருஷ்ணன் இருவரும் சிறப்பாக தேர்தல் அதிகாரிகளாக பணியாற்றினர். வழக்கறிஞர் அரினீஷ் மற்றும் எக்ஸ்னோரா சீதாராமன் ஆகியோர் பார்வையாளராக இருந்து தேர்தலை சிறப்பாக நடத்தினர். இதில் காவல்துறை உதவியுடன் சிறப்பாக நடைபெற்றது. அதில் தொடர்ந்து வெற்றி பெற்ற மதன்குமார் அவர்களுக்கு பட்டாசு வெடித்து கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் அகிலா ஈட்ஸ் குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தேவை. அதே சமயத்தில் இன்னுமே வரக்கூடிய ஒற்றுமையாக இருக்கும். எல்லாத்தையும் நன்றி முடிச்சிட்டீங்க. இதுக்கு வந்து பாஸ்கர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கரம். அந்த எலக்ட்ரானிக்ஸோட இவர் என்னமா பண்றாரு ரொம்ப நல்லா இருக்கு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். அடுத்து நம்ம நம்பர் 1